Hi friends, welcome to our channel HowToFinally. நீங்கள் இன்னுமே நம்ம சேனலில் போகிற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நீங்கள் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் IOB பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்து உங்களுடைய அக்கௌண்ட்டிற்கு கிரெடிட் கார்டு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, இந்த கிரெடிட் கார்டு போர்ட்டலில் நாம் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, அதற்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்ம கையில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு IOB அஃபீஷியல் வெப்சைட் வந்தீங்க அப்படின்னா அதனுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். இதில் இங்கே ரைட் சைடில் பாருங்கள் லாகின் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் மூணாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கிரெடிட் கார்டு கஸ்டமர் போர்ட்டல் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணி அப்படின்னா வெல்கம் டு IOB அப்படின்னு போட்டு வந்திருக்கோம், லாகின் ஹியர் அப்படின்னு போட்டு வந்திருக்கோம். இதில் நம்மளுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணணும். நமக்கு இதுவரையும் யூசர் நேம் பாஸ்வேர்டு கிடையாது, அதனால நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெஜிஸ்டர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் த கிரெடிட் கார்டு போர்ட்டலில் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்துருவோம். இங்கே பாருங்க, கீழே டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் இப்படி வந்துடும். நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு போட்டு உங்களுக்கு வந்திருக்கும். இதில் உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் கையில் நீங்கள் வச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, கார்டு நம்பர் கேட்டுருக்காங்க. உங்களுடைய கிரெடிட் கார்டு நம்பர் இங்கே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நேம் ஆன் கார்டு, உங்களுடைய கிரெடிட் கார்டில் உங்களுடைய நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி அதையே இங்கே போட்டுருங்க. கொடுத்துட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மற்றும் கிரெடிட் கார்டு எக்ஸ்பைரி டேட் என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பர், அதாவது பேங்க்ல எந்த மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அதே மொபைல் நம்பர், அதே இமெயில் ஐடி கொடுத்து இந்த கேப்சாவை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஜஸ்ட் ரெஜிஸ்டர்னு கொடுங்க. உங்களுக்கு ஒரு OTP வரும். அந்த OTPயை நெக்ஸ்ட் பேஜில் என்ட்ரு பண்ணிட்டு உங்களுக்கு உண்டான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் நீங்களே கிரியேட் செஞ்சுக்கலாம். ஒன்ஸ் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜில் வந்துட்டு உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் ஈஸியாக லாகின் பண்ணி உங்களுக்கு உண்டான கிரெடிட் கார்டு போர்ட்டலில் நீங்கள் ஆக்சஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்படி தாங்க IOB பேங்க்ல உங்களுடைய கிரெடிட் கார்டை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உண்டான ரெஜிஸ்ட்ரேஷன், கிரெடிட் கார்டு போர்ட்டலில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராசஸ் அண்ட் கிரெடிட் கார்டு போர்ட்டலில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உண்டான லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராசஸ். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்கள் குரூப்ஸ் வச்சுருந்தாலும் அந்த குரூப்ஸ் ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.